பிள்ளை தின்னும் மலை பேர் கேட்கும்போது ஒரு மாதிரி இருக்கா? உண்மையிலே அந்த மலையோட பேர் அதான். ஸோ இன்னைக்கு அந்த மலைக்கு தான் போக போகிறோம். ஸோ ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் ஹூட் எம்டி பாக்கெட். Puja Ujaski Bidi Raja. பிள்ளை தின்னும் மலை என்னோட ஹாஸ்டல்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 4 கிலோமீட்டர்ஸ் தள்ளி தான் இந்த மலை வந்து லொக்கேட் ஆயிருக்கு. இருந்தாலும் இத்தனை வருஷத்துல நான் ஒரு டைம் கூட அங்கே போனதில்லை. இந்த மலைக்கு தான் இன்னைக்கு போக போகிறோம். கிளம்புனதே 11 மணி. முதல் வேலையாக சாப்பிட தான் போனேன். சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே மழை தோற ஆரம்பிச்சிருச்சு. சரி, என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட்டோடய கிளம்பிட்டேன். கிளைமேட் வேற ஒரு மாதிரி இருக்கு, என்ன பண்றது? என்ன நடந்தாலும் சரி, இன்னைக்கு போறது தான். ஒரு 10 மினிட்ஸ் ட்ராவல்லே நான் அந்த இடத்த ரீச் பண்ணிட்டேன். ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். இங்கே ஒரு சின்ன கோவில் இருக்கு முன்னாடி. அங்கே ஒரு ஃபேமிலியாக கப்புள்ஸாக எப்படி சொல்கிறது, அவங்க வந்திருக்காங்க. அது என்ன மாதிரி கோவில்னு தெரில. சரக்கடிச்சுன்னுக்குறாங்க. நம்ம கேட்டாங்க, யார் தம்பி எவ்வளோ போகிறீங்க அப்படின்னு. ஆக்சுவலாக நேற்றே நான் வந்தேன். இங்கே வந்து எங்கே பாதை இருக்குது எல்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணலான்னு பார்த்துட்டு போனேன். இன்றைக்கி பாருங்கள், ஆக்சுவலாக இது மலை கிடையாது, மலை வந்து பின்னாடி இருக்குது. ஆக்சுவலாக அந்த மலையோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா, நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் திருச்செங்கோடுங்கிற ஒரு ஊரில் குமாரமங்கலம்ன்ற ஒரு ஏரியாவுக்கு பக்கத்தில் தான் இந்த மலை வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேட் ஆகிருக்கு. மழை வந்தால் கொஞ்சம் சிக்கம்தான், இருந்தாலும் பிரச்சனை இல்லை. களத்தில் இறங்கியாச்சு, காரியத்தை முடிச்சுட்டு கிளம்பிடலாம். உள்ளே போகும்போதே மேலே இருக்க இலையெல்லாம் கீழே விழுந்து அந்த பாறையெல்லாம் மூடி அது ஒரு மாதிரி கலர்ஃபுல்லாக நல்லா இருந்தது. நேற்று வந்து நான் இந்த வழியாக தான் ஏறி மேலே போனேன், ரூட் இருக்கான்னு பார்க்குறதுக்கு. அப்புறம் போனதுக்கப்புறம் நான் எடுத்த வீடியோலாம் செக் பண்ணி பார்க்கும்போது இந்த பக்கம் ரூட் இருக்குது. இந்த ரூட்டை வந்து நான் பார்க்காமலே இந்த வழியாக போயிருக்கேன். முந்தின நாள் நான் அங்கே இருக்க லோக்கல் ஆளுங்கள்ட்ட விசாரிக்கும் போது மேலே போகிறதுக்கு பாதை இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. பட் நாங்கள் போனதுக்கப்புறம் மேலே போகிறதுக்கு ஆக்சுவலாகவே பாதை இருந்தது. ஆனால் யாரும் யூஸ் பண்ணாமல் ரொம்ப கல்லும் செடிகளுமா வளர்ந்து அது ஒரு மாதிரி இருந்தது. அதே மாதிரி மலை முகடுகளுக்கு நடுவில் நிறைய மயில்கள் என்னால் பார்க்க முடிஞ்சது. அட்லீஸ்ட் நான் மேலே போகிறதுக்குள்ளே 7 மைல்களுக்கு மேலே நான் பார்த்துருக்கேன். தனியாக அந்த மலைக்குள்ளே போகிறனால தொலைஞ்சு போயிடுவோங்கிற எந்த தயக்கமும் எனக்கு கிடையாது. ஏன்னா இங்கே சுற்றி முற்றி நிறைய வீடுகள் இருக்குது. அதே மாதிரி இது லோக்கல் ஏரியாவில் அமைஞ்சிருக்கிறதுனால மலைக்குள்ளே 5G கிடைக்கிறதுக்குமே பார்க்க முடிஞ்சது. எதுக்கும் பயப்படாதீங்க நண்பர்களே. காலையில் ஏஞ்சோடனே 2 டேபிள் ஸ்பூன் லைன் டேட் சிரப் சாப்பிடுங்க, ஓகேங்களா? சிங்கம் போல ஸ்ட்ரென்த் எனக்கு. டோன்ட் பி ஷை மக்களே, லிவ் யுவர் லைஃப் ஆஸ் யூ வாண்ட் டு பி. நீங்கள் எப்படி வாழணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி இருங்க.
ஒரு விஷயம் பண்ணணும்னு தோணுது, பண்ணால் தப்பாக போயிருமோ கரெக்டாக போயிருமோன்னு நினைக்கிறதுக்கு பதிலாக பண்ணி பாருங்க. நெகட்டிவாக போச்சுன்னா பாடம், பாசிட்டிவாக போச்சுன்னா நேற்று வரைக்கும் கழிஞ்சுன்னு தான் இருந்தேன். ஏன்னா அந்த மலையோட பேர் அப்படி. இதுக்கப்புறம் ரூட்டை காணும், போய் பார்ப்போம். என்னதான் டெரெயின் ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்தாலுமே ஏறுறதுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இல்லை. ஏதோ ஒரு விதத்தில் பாதை கிடச்சிரும் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஏறுறதுக்குமே ஈஸியாக தான் இருந்தது. பட் உள்ளே இன்னும் போக போக காட்டில் இருக்க மற்ற மரங்களோட சேர்ந்து முள்செடிகளையும் என்னால் அதிகமாக பார்க்க முடிஞ்சது. அது வந்து ட்ரெஸ்லையும் பேக்லேயும் அது ஒரு மாதிரி பிடிச்சிக்கிட்டு ரொம்ப ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸாக இருந்தது. கருப்பா பொறுப்பா இருப்பா முனீஸ்வரா முண்டக்கண்ணியா முகாமியா. கொஞ்சம் காடு அதிகமாக இருக்கு, பரவாயில்ல பார்த்துக்கலாம். ஐய், இந்த பக்கம் வந்தால் அந்த பக்கம் ரூட் இருக்குது, அந்த பக்கம் வந்தால் இந்த பக்கம் ரூட் இருக்குது. என்னதான் பாதைகள் பார்க்குறதுக்கு தெளிவாக இருக்குன்னு மலைகள் காட்டுற பாதையை நம்பி அந்த வழியாக போகிறதுன்றது ரொம்ப பெரிய ஒரு முட்டாள்தனம். ஏன்னா நான் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணி போன நிறைய ரூட்ஸில் வந்து முற்றிலுமாக பிளாக்காக இருந்தது. திருப்பி கொஞ்சம் தூரம் நான் பின்னாடி நடந்து வந்து வேறு ரூட் வழியாக சுற்றி ஏறுற மாதிரி நிறைய சுச்சுவேஷன் அந்த மாதிரி நடந்தது. ஒரு தொடர்ச்சியான 15 நிமிஷம் பயணத்துக்கு அப்புறம் நான் மலையோட பாதி தூரத்தை வந்து அடைஞ்சேன். பட் அந்த சந்தோஷம் ரொம்ப நேரம் நிலைக்கல. ஏன்னா எனக்கு குறுக்க ஒரு 90 டிகிரிக்கு ஒரு பெரிய பாறை இருந்தது. அந்த பாறையை தாண்டினா தான் நான் மேலே போக முடியுன்ற மாதிரி. இங்கே பாருங்க, இந்த கல்லை மட்டும் நான் ஏறிட்டேன்னா நான் மேலே போயிடுவேன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நான் வந்த பாதை இப்படி தான் வந்திருக்கேன். பட் 0 regrets. இந்த செடியை மட்டும் தாண்டிட்டேன்னா இல்லை ஏற முடியுமா முடியாதான்னு தெரிஞ்சிடும். முடியுமா முடியாதா என்ன ஏறுறோம், முடியுமா முடியாதா என்ன ஏறுறோம், அவ்வளோதான். இந்த பார்த்து பாருங்கள், ஆல்மோஸ்ட் 85 to 70 டிகிரி மேலே இருக்கும் சான்ஸ் கண்டிப்பாக இருக்குது. மேலே இந்த கிளை இருக்குது, இந்த கிளைய ஃபஸ்ட் அந்த பாறை வழியாகவே ஏறி மேலே தாண்டி போயிடலாம் அப்படின்னு தான் நினச்சேன். பட் பாறையோட அந்த வழுக்கும் தன்மை வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருந்தது. சரி வேறு ஏதாவது பாதை கிடைக்குமா அப்படின்னு சொல்லி அங்கேயும் இங்கேயும் தேடிக்கிட்டு சுற்றிக்கிட்டே அங்கேயே ஒரு 10 நிமிஷம் நான் வந்து அங்கேயே நின்றுருப்பேன். கல் வழுக்குது, கல் வழுக்குது, grip இல்லை. இந்த பக்கம் பூந்து போக முடியுதா பார்க்குறேன். முள்ளுச்செடி அதிகமாக இருக்குங்க. அப்படி போய் பார்க்கலாம். இந்த பக்கம் எங்கள் ஹெச்ஓடி மேம் சொல்லுவாங்க, கொஸ்டின் பேப்பரில் ஆன்சர் தெரிலன்னா
அந்த கொஸ்டினை பார்த்துக்கிட்டு என்ன ஆன்சர்னு யோசிச்சுட்டு இருக்கிறது பதிலாக அந்த கொஸ்டினை விட்டுட்டு தெரிஞ்ச கொஸ்டினுக்கு பதில் எழுதலாம். கடைசியில் டைம் இருந்ததுன்னா அந்த கொஸ்டினுக்கு ஆன்சரை கண்டுபிடிச்சி எழுதிக்கலாம். நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னா, இவ்வளோ நேரம் நாங்கள் நின்றுன்னு இருந்தேன். இந்த பக்கம் ரூட் இருக்குது. நான் முன்னாடியே இதை நான் யோசிச்சுருந்தேன்னா இந்த பக்கம் ஏறி இருப்பேன். ஸோ வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ் டீச்சர்ஸ் ஆர் நாட் ஜஸ்ட் டீச்சர்ஸ். என் வாழ்க்கையில் நமக்கு நடக்கிற ஒரு விஷயம் அந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும்தான் பொருந்தணும்னு இருக்கா என்ன? நமக்கு எதுலெல்லாம் பொருந்தணும்னு இருக்கோ அதெல்லாம் பொருத்திட்டு போகிறோம். காற்று வாக்கில் அப்படியே கருத்துக்களை பறக்க விட்டுட்டு எப்படியோ அந்த பாறையை கடந்து மேலே வந்து மக்களே, ஹைப் அதிகமாகினே போகுது. நான் அங்கே நின்றுட்டு இருந்தேன், பார்க்க ஹைட்டு கம்மியாக தெரியுது. அங்கேருந்து இங்கே குறைஞ்சது 10 அடிக்கு மேலே இருக்கும். வாவ். மேலே வந்ததுக்கப்புறம் என்ன சிக்கல்னா, இப்போ அந்த சரிவான பாறையை கடந்து தான் நான் அந்த பக்கம் போய் ஆகணும். இப்போ நான் கடக்கும்போது என்னோடய கால் சறுக்கி திருப்பி நான் அந்த பாறையில் சறுக்கி விழாமல் இருக்கணும். மாமா, இதுக்கு மேலே சாதாரணம் கிடையாது. ஏன்னா கல் வழுக்குது. இந்த பக்கம் ரூட்டு சின்னதாக இருக்குது. நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த பக்கமாக அப்படியே போய் இந்த ஒரு மரம் இருக்குல்ல, அந்த மரத்தை பிடிச்சிட்டோன்னா நான் அங்கேருந்து மேலே போயிடுவேன். பார்த்து தான் போகணும். வழுக்குச்சுன்னா கொஞ்சம் ரிஸ்க் தான் மக்களே. என்னோட ஒட்டுமொத்த இந்த பயணத்திலேயே எனக்கு கொஞ்சம் பயத்தை உண்டாக்குனது இந்த ஒரு இடத்துல தான் அப்படின்னு சொல்லலாம். பாருங்க, நான் இங்கே நின்றுக்கிறேன். போனால் அந்த வேப்ப மரத்தை பிடிச்சிட்டோன்னா நான் மேலே போயிடலாம். பிடிச்சிட்டோம் மக்களே. என்னமாகிது எம்மா என்னமாகி. இன்னும் கொஞ்சம் மேலே போகணும். இதில் ஏற முடியுதா? அவ்வளோதான், முக்கால்வாசி மலையை நம்ம ஏறி முடிச்சிட்டோம். இதுக்கு மேலே மலையோட பின்பக்கத்துக்கு போகிறது தான் பெரிய டாஸ்காகவே இருக்க போகுது. அதோ பாரு தூரத்தில் என் காலேஜு. ஆக்சுவலாக இந்த மலைக்கு பிள்ளை தின்னும் மலைன்னு ஏன் பேர் வந்துச்சு அப்படின்னா, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊர் மக்கள் வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு கை குழந்தையும் இந்த மலையோட பாறை மேலே வச்சுட்டு சாப்பிட போனாங்களாம். சாப்பிட போயிட்டு வந்தவங்க குழந்தைய பார்த்துருக்காங்க. குழந்தை வந்து மலையில் எங்கேயுமே காணும். சுற்றி முற்றி காடுகள் ஃபுல்லாக தேடி இருக்காங்க, மலை ஃபுல்லாக தேடி இருக்காங்க, குழந்தைய எங்கேயுமே காணும். அப்படிங்கும்போது இந்த மலைக்கு வந்து பிள்ளை தின்னும் மலை அப்படின்ற பேர் வந்து வந்ததாக கேள்விப்பட்டேன். முடிவு பண்ணிட்டேன், அடுத்து எவரெஸ்ட் தான். எவரெஸ்டா, கேட்டுவா, அன்னபூர்ணாவா? கமெண்ட்டில் சொல்லுங்கள், பிரித்து விட்ருவோம் அடுத்த மலையை.
இதோட நிறுத்த போகிறேன்னு மட்டும் நினைக்காதீங்க மக்களே. ஏன்னா நம்ம மலையோட ஒரு சைடுக்கு தான் வந்திருக்கோம். நான் போகணும்னு நினச்ச இடம் அந்த பக்கம், அந்த மலையோட பக்கத்து சைடில். கொஞ்சம் ரிஸ்க் தான், ஏன்னா இங்கே சுத்தமாக பாதை இல்லை. நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த பக்கமாக போய் அந்த பக்கம் ரூட் இருக்கா பார்த்து பின்னாடி பக்கம் போக போகிறேன். இன்கேஸ் அந்த பக்கமும் காடு இருந்ததுன்னா ட்ரை பண்ணலாம். இவ்வளோ தூரம் வந்தாச்சு. ஆஸ் ஐம் எக்ஸ்பெக்டட் இந்த பக்கம் ரூட் இல்லை. வவ்வால் தான் கத்தின்னு தொங்கி நிற்குது அங்கங்கே. இந்த பாறை வழியாக போக முடியுதா பார்க்கலாம், மேலே ஏறி. சத்தியமித்ரா பிடிங்கோ, தெம்பா இருக்கும். சத்திய சோதனை பேக் கட் ஆயிடுச்சு, தெம்பா இருக்கும். எல்லாமே வரும், நம்ம தான் முச்சு விடணும். தெம்பா இருக்கும். இந்த பக்கம் போனால் போய் இங்கே மேலே இருக்கிறது முள்ளு செடியா என்னன்னு கன்ஃபார்மாக தெரில. அந்த பக்கம் போய் பின்னாடி வழி இருக்கா இல்லை வெறும் காடான்னு பார்க்க போகிறேன். ரொம்ப முள்ளாக இருக்குது. இந்த பக்கம் ஏறதுக்கு சான்ஸ் இல்லை. கிட்டத்தட்ட அரை மணி நேரமாக அங்கேயும் இங்கேயும் மலைக்கு பின்னாடி பக்கம் போகிறதுக்கு ஏதாவது பாதை இருக்குமான்னு தேடி சரி இங்கேயே உட்காந்து கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு திருப்பி இறங்கிடலாம் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன். இருந்தாலும் எனக்கு மைண்டில் ஒரு மாதிரி உறுத்திட்டே இருந்தது. இந்த ஸ்பாட்டே ஓகே தான். இன்னொரு டைம் நம்ம வேணால் அந்த பக்கம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சுத்தமாக மைண்டு அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேது. அங்கே போகணும், ஆனால் இங்கே பாதை இல்லை. ஒரு வேளை அந்த பக்கமாக சுற்றி வந்திருந்தால் பாதை இருக்குமோ என்னமோ தெரில. இந்த பக்கம் வாடா பேக் தம்பி. வாழ்க்கையில் பெண்கள் தான் அறுத்து விடுவார்கள், நீயும் என்னை அறுத்து விட்டு விட்டாயே. சரி இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வேற ஒரு பக்கமாக தேடி போனேன். அங்கே பாதை இருந்தது. வாழ்க்கையில் நமக்கு வேறு வழியே இல்லைன்னு நினச்சி உட்காரும் போது அப்படி உட்காரத்துக்கு பதிலாக என்னமாச்சும் வழி இருக்குமான்னு யோசிச்சோன்னு வச்சுங்களேன், இப்படி ஒரு வழி இருக்கும். நான் அதை எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இதுக்கு மேலே பாதை இல்லை, நம்ம அங்கேயே உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சி நான் அங்கேயே உட்காந்து இருந்திருந்தேன்னா மேபி இப்படி ஒரு பாதை இருக்குது அப்படின்றது எனக்கு தெரிஞ்சே இருக்கு. அப்புறம் நடந்ததை நீங்களே பாருங்களேன். இங்கே பாரு மாமே, இதை பார்த்துன்னுக்கிற சொந்தக்கார நண்பர்களே, அக்கா அண்ணன் தம்பி தங்கச்சி மாமா மச்சா சித்தப்பா சித்தி எல்லோரும் என்ன பண்ணுறீங்க? எங்கள் அம்மாக்கா தான் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டு, இங்கே பாரு உன் புள்ள மலை ஏறிட்டு எங்கள் காட்டுக்குள்ளே சுற்றி நிற்கிறான், செத்து போய்ட்டா என்ன பண்ணுவேன், அடித்து உட்கார வை அப்படின்னு சொல்லி என் நிம்மதி கெடுக்க பாருங்க. அப்போ தான் அடுத்து நான் சந்தோஷமாக இருப்பேன். நீ தான் வீட்டுக்குள்ளே உட்காந்துன்னுக்கிறேன்னா நான் உட்கார முடியுமா சொல்லு? இங்கே பாரு, நான் நினச்ச மாதிரி பேக் சைடு வந்துட்டேன். ஆக்சுவலாக அந்த மலை ஹைட்லாம் இல்லை, சீன் போடுற அளவுக்கு கொஞ்சம் ஒரு 800 மீட்டர்ஸ் இருக்கும். துணிவே சக்தி,
துணிவே சக்தி. கல் சைஸை பாருங்களேன், பெரிய சைஸ் ஆய் மாதிரி இருக்குது. நீ என்ன பண்ணுறன்னு உனக்கு தெரிஞ்சால் போதுமாமே. இப்போ உன்னால் இதில் சரிவாக இருக்கா, இதில் இறங்கிட்டு உன்னால் ஏற முடியும்னு தோணுச்சுன்னா தாராளமாக இறங்கு, யோசிக்காமல் இறங்கு. நீ எந்த தைரியத்தில் இறங்குனியோ அந்த தைரியம் உனக்கு திருப்பி ஏறும்போது தன்னால் வரும். ஸோ நீ என்ன பண்ணுறியோ, உனக்கு என்ன தோணுதோ, உன்னால் என்ன முடியும் நீ நினைக்கிறியோ. சிக்கத்தை குத்துட்டு வாங்க ராஜாகா, அது ரெடியா என்ட்ரியாச்சா, ட்ரெண்டிங் இல்ல நம்ம தாண்டா மச்சான். டேய் மச்சான், ஆல்பி போல அலையாத, யாரு எவருன்னு தெரியாது, வெயிட் பண்ணி சாங்க விட்டா உர பாட்டு எல்லாம் இட்டா சொமிட்டா. நான் பொறைய போட்டு வளர்த்த நாய் வருது என்ன கடிக்க, மனசு வரல எனக்கு வளர்த்த நாய் அடிக்க 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 அடிக்க. ட்ரை பண்ணாமலே இருக்கீங்களா? பண்ணி பாருங்கள். சின்ன விஷயமா இருந்தாலும் பெருசாக தான் தெரியும். அழகாக இருக்குல்ல? சுற்றி வேணால் அப்படி மலையோட பின்னாடி பக்கம் போய் அந்த பக்கம் பாறை இருக்கான்னு பார்க்கலாம் ஏறுறதுக்கு. ஆனால் இந்த இடம் ரொம்ப சரிவாக இருக்குது. என்ன தான் எனக்கு பிடிச்சதை பண்ணாலும், தனியாக மலை ஏறி சுற்றினாலும், காட்டுக்குள்ளே பூந்து சுற்றினாலும் எங்கள் அம்மாவுக்கு புள்ள வேணும். அந்தளவுக்கு ரிஸ்க்லாம் எடுக்க மாட்டேன் மம்மி. உங்கள் புள்ள என்ன பண்ணுறான்னு தெரிஞ்சு தான் பண்ணுறேன். நீங்கள் யோசிக்கிற அளவுக்கோ, நீங்கள் கவலைப்படுற அளவுக்கோ, பயப்படுற அளவுக்கோ பண்ண மாட்டேன். இப்படிலாம் ஐஸ் வச்சாதான் வீட்டில் செருப்படி விழுவாது. ஜோக்ஸ் அப்பார்ட், உண்மையாக தான் மம்மி சொல்கிறேன், மாதாஜி உண்மையாக தான் சொல்கிறேன். நான் தனியாக வந்திருக்க வேண்டிய தேவையே இல்லை. எனக்கும் தனியாக வரணுன்றது நோக்கம் இல்லை. இட்ஸ் மை வே ஆஃப் எக்ஸ்பீரியன்சிங் மை லைஃப். ஓகேவா? எனக்கு காட்டுக்குள்ளே பூந்து நடந்து வர்றது, மலை ஏறுறது பிடிச்சிருக்குன்னா, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கோ இல்லை நான் யாரை கூப்பிட்டு போகணுன்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கும் அதே பிடிக்கணுன்றது அவசியம் இல்லை. அதுக்காக அவங்க வந்தால் தான் நான் போவேன்றதும் லாஜிக் இல்லை. இந்த கொஞ்ச நாளில் நான் கற்றுக்கிட்ட பெரிய விஷயம் அதான். நேற்று நான் ரூட் இருக்கான்னு செக் பண்ணப்போ நான் பார்த்த டைம் மணி 2. அப்போ என்ன நினச்சேன்னா, மேலே ஏறிட்டு நம்மளால் திருப்பி வந்துட முடியுமா, ஒரு வேளை திருப்பி வரத்துக்குள்ளே இருட்டிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சிட்டு. வீடியோவில் பார்க்கும்போது தொடன்னு பேசிட்டு உடனே மலையிலேருந்து கீழே இறங்குற மாதிரி தான் தெரியும். ஆனால் கேமராவெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு கொண்டு வந்ததெல்லாம் பொறுமையாக சாப்பிட்டுக்கிட்டு ஆன்னு அங்கேயே தான் உட்காந்துருந்தேன். ஃபஸ்ட்டு சர்க்கிள் ஓகே, தப்பில்லை. நான் முன்னாடி காதல் பண்ணினுக்கிறீங்களோ டேய். இப்போ இதில் பெரிய சேலஞ்ச் என்னென்னா, நான் வந்த ரூட்டே கரெக்டாக கண்டுபிடிச்சி திருப்பி அந்த ரூட்லேயே போனேனான்னு கேட்டிங்கன்னா இல்லை. வீடியோவில் பார்க்க எப்படி இருக்குன்னு தெரில, 90 டிகிரியில் இருக்குது. இந்த வழியாக
சீரியஸாக சொல்லணுன்னா ஏறுறதை விட இறங்குறது ரொம்ப ரிஸ்க்காக இருந்தது. அங்கங்கே சறுக்கி விட்டுருச்சு, நிறைய செடி கொடிகள்லாம் சிக்கிக்கிட்டேன். அப்புறம் ரூட்டு வேறு சரியாக ரெகக்னைஸ் பண்ண முடியல. நான் எந்த தைரியத்தில் போனேன்னா, ஏன்னா இது வந்து ஒரு ரூரல் ஏரியா தான், சுற்றி முற்றி ஆட்கள் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. அப்படின்றனால தொலைஞ்சு போகிறதுக்கு சான்ஸே கிடையாது. எந்த பக்கம் சுற்றினாலும் ஏதாவது ஒரு வழியில் கண்டிப்பாக மலையை விட்டு வெளியே வந்துடலாம். பாரு, மண்ணாங்கட்டி இங்கே தூக்கி வீசிட்டு போயிடுவோம் உன்னைய. அப்புறம் மக்களே, இந்த மாதிரி டைமிங்கில் வந்து உங்களோட மைண்ட் செட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் எதுக்காவது பயந்தீங்க இல்லை பேனிக் ஆகிட்டீங்க அப்படின்னா எதுவுமே பண்ண முடியாது. நான் நினச்ச மாதிரி நான் வந்த ரூட்டில் வரல, வழியை தவற விட்டுட்டு ஏதோ ஒரு ரூட்டில் வந்தேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ரூட் இப்படி இருக்கு, நம்ம வந்த ரூட் இது கிடையாது. பரவாயில்ல, கீழே வந்துட்டோம்ல, நமக்கு அதான் வேணும். முள்ளு செடி தான் உயிரை வாங்குது. இல்லை ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக தான் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் நினச்ச ரூட்டு இந்த வழியாக வந்திருக்கணும், நான் இந்த வழியாக வரேன். பரவாயில்ல, வந்துட்டோம் கீழே. பாருங்க, முடியாதுன்றது அடுத்த விஷயம். முதல்ல உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சைனிங் ஆஃப்.